ஹலோ வீவர்ஸ், சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய கருவறையில இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு விபூதியால அபிஷேகமானது செய்யப்பட்டு பிறகு கருவறையானது மூடப்படுகிறது. மீண்டும் அந்த கருவறையை திறந்து பார்க்கும் போதுதான் ஒரு மிகப்பெரிய அதிசயமானது தற்போது நடந்திருக்குங்க. அதாவது தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா, கருவறையானது மூடப்படுவதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா விபூதியால ஐயப்பனை மூடி வைக்கப்படுங்க. அப்படி வைக்கப்படும் போது பாத்தீங்கன்னா அவருடைய வலது உள்ளங்கையில பாத்தீங்கன்னா ருத்ராஜ மாலையையும் இடது கையில தண்டத்தையும் கொடுத்து கோவில் நடையானது சாத்தப்படுமாங்க. மீண்டும் அந்த கருவறையை திறந்து பார்க்கும் போது வலது கையில இருந்த ருத்ராஜம் இடது கைக்கும், இடது கையில இருந்த தண்டமானது வலது கைக்கும் மாறி இருந்ததாம். அது மட்டும் கிடையாதுங்க, அந்த கருவறை திறந்த உடனேயே பாத்தீங்கன்னா அந்த ஐயப்பனுடைய திருமேனியில இருந்த விபூதி எல்லாமே அப்படியே உடனடியாக கீழே கொட்டி விடுமாங்க. அதோடு அந்த கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய விளக்குமே பாத்தீங்கன்னா அந்த கதவு திறந்த உடனேயே பாத்தீங்கன்னா அந்த விளக்குமே உடனடியாக அணைந்து விடுமாங்க. இது போன்ற ஒரு அதிசயமானது இந்த கோவிலுடைய கருவறையில நடந்து இருப்பதாக சொல்றாங்க. அதனுடைய ஒரு பிரத்யேகமான காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல நீங்க கொஞ்சமா பார்த்திருப்பீங்க. பொதுவாகவே கார்த்திகை மார்கழி மாதம் என்று சொன்னாலேயே அது ஐயப்பனுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய பேர் மாலை அணிந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று ஐயப்பனை வழிபாடு செய்து கொள்வதை வழக்கமாக வைத்து இருக்காங்க. அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இப்போது நிறைய பக்தர்கள் பாத்தீங்கன்னா ஐயப்ப கோவிலுக்கு சென்று கொண்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல நடந்த இந்த ஒரு அதிசயமானது தற்போது சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது. இது குறித்து வீரமணி ராஜு அவர்கள் சொன்ன பல விஷயங்களானது பாத்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு சிலிர்ப்பூட்டக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. அவருடைய அனுபவத்தை பாத்தீங்கன்னா மிக அழகாக பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது குறித்தும் நம்ம பார்க்கலாம். அதோடு பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு விபூதியால அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த ஒரு பிரத்யேகமான காட்சிகளை நம்ம கண்குளிர பார்த்துட்டு அந்த ஐயப்பனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. மறக்காம இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க கமெண்ட்ஸ்ல சுவாமியே சரணமையப்பா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 3 முறை டைப் பண்ணிருங்க. ஐயப்பனுடைய முழுமையான ஆசீர்வாதமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலானது மற்ற கோவில்களை போல வருடத்துல 365 நாட்களுமே திறந்து இருப்பது கிடையாதுங்க. இதற்கு மாறாக பாத்தீங்கன்னா மாதந்தோறும் முதல் 5 நாட்களும், அதாவது தமிழ் மாதங்கள்ல முதல் 5 நாட்களும், அதோடு மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜையின் மட்டுமே இந்த கோவிலுடைய கருவறையானது திறந்து இருக்குங்க. மற்ற நேரங்கள்ல கோவிலுடைய கருவறை மூடப்பட்டு இருக்கும். அப்போது ஐயப்பன் தவ கோலத்துல இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி கருவறையானது மூடப்படுவதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு விபூதியால அபிஷேகம் செய்து விபூதியால பாத்தீங்கன்னா மூடப்பட்டு வைக்கப்படுங்க. பிறகு பாத்தீங்கன்னா கோவிலுடைய கருவறையானது திறந்து மீண்டும் பூஜைகளானது அடுத்தடுத்த மாதங்கள் நடைபெறக்கூடுங்க. இப்படி நடக்கும்போது தான் ஒரு சில அதிசயங்களை செய்து இருக்கிறார். அதாவது அந்த கருவறைக்குள்ள பாத்தீங்கன்னா சிலையில பாத்தீங்கன்னா உயிர் பெற்று ஐயப்பன் இருக்கின்றார். அது வெறும் சிலை கிடையாது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உயிருடன் ஐயப்பன் இருக்காரு என்பதை சொல்வதற்கு ஏற்ப பாத்தீங்கன்னா இது போன்ற பல்வேறு விதமான அதிசயங்களை அந்த கருவறைக்குள்ள பாத்தீங்கன்னா நிகழ்த்தி காட்டி கொண்டு இருப்பதாக பாத்தீங்கன்னா பலருமே பாத்தீங்கன்னா சொல்லி வருகிறார்கள். அந்த வகையில தான் வீரமணி ராஜு அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அனுபவமானது கிடைச்சிருந்துச்சு. அதையுமே பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போது அந்த விஷயங்களை நம்ம முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோவில்ல பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு அந்த விபூதியால பாத்தீங்கன்னா அபிஷேகம் செய்யறாங்க இல்லையா, அந்த ஒரு பிரத்யேகமான காட்சிகளை இப்போது பார்த்துட்டு வாங்க. இதுதாங்க அந்த ஒரு பிரத்யேகமான காட்சி. அதாவது கருவறையை மூடுவதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா இப்படி விபூதியால பாத்தீங்கன்னா ஐயப்பனை முழுமையாக பாத்தீங்கன்னா மூடி வைப்பாங்க. அப்போது அவருடைய வலது கையில பாத்தீங்கன்னா ருத்ராஜமும் இடது கையில பாத்தீங்கன்னா தண்டமும் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுதுங்க. இந்த காட்சிகளை மனசார பார்த்துட்டு வரும்போது ஐயப்பனை நினைச்சுக்கிட்டு சுவாமியே சரணமையப்பா அப்படிங்கிற அவருடைய திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு பாருங்க. நிச்சயமாக பரிபூர்ணமாக அந்த ஐயப்பனுடைய அருளாசி முழுமையாக கிடைக்கும். அதோடு உங்களுடைய
உங்களுடைய வீடுகளில் இப்போது ஐயப்பனுக்காக யாரெல்லாம் மாலை அணிந்து கோவிலுக்கு செல்கிறார்களோ அவங்களுடைய பெயரையும் மறக்காம பாத்தீங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. சபரிமலைக்கு மண்டல பூஜை, மகர ஜோதி ஆகியவற்றுக்கு செல்பவர்கள் ஒரு விதம் என்றால், மாதம் கோவில் நடை திறக்கும் போது சென்று தரிசனம் செய்யக்கூடியவர்கள் இன்னொரு விதம் அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி மாதம் சென்று தரிசனம் செய்யும் போது கிடைத்த ஒரு சிலிர்ப்பூட்டக்கூடிய அனுபவமானது இருக்குங்க. அதாவது மாதம் 5 நாட்கள் கோவில் திறந்து நடையானது சாத்தப்படும் போது பாத்தீங்கன்னா ஐயப்பனை விபூதியால் முழுவதுமே மூடி வைத்து இருப்பார்கள். அந்த ஒரு காட்சிகளை தான் நீங்க இப்போது வீடியோ மூலமாக பார்த்திருப்பீங்க. அப்போது ஐயப்பன் தவத்துல இருப்பதாக ஐதீகங்க. அதாவது ஹரிவராசனம் பாடல் பாடி முடித்த பிறகு ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு நடையை சாத்துவார்கள். ஐயனுடைய வலதுபுற கையில இருக்கக்கூடிய சின்முத்திரையில ஒரு ருத்ராஜ மாலையும் இடது புறத்துல ஒரு தண்டத்தையும் வைத்து கோவில் நடையை சாத்துவார்கள். நடை சாத்திய பிறகு எவருமே கருவறைக்குள்ள செல்ல மாட்டாங்க. ஏன் மேல் சாந்தி கூட கருவறைக்குள் செல்ல அனுமதி கிடையாது. ஒரே ஒரு விளக்கு மட்டுமே ஏற்றப்படும். 1 மாத காலம் அந்த விளக்குக்கு யாரும் எண்ணெயை ஊற்ற கிடையாது. ஆனால் அந்த விளக்கானது ஐயப்பனுடைய மகிமையால 1 மாதம் முழுவதுமே தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதுதான் அதிசயத்தின் அதிசயமாகவே அமைஞ்சிருக்குங்க. அதே போலதான் நான் சென்ற போதும் ஒரு முறை, அதாவது வீரமணி ராஜு இருக்காங்க இல்லையா, அவங்க 1 மாதம் கழித்து நடை திறக்கும் போது இடதுபுறம் இருந்த தண்டம் வலது புறத்துக்கு மாறி இருந்ததாம். வலது கை சின்முத்திரையில இருந்த ருத்ராஜ மாலை இடது கைக்கு மாறி இருந்ததாம். அவருக்கோ பாத்தீங்கன்னா தாங்க முடியாத ஆச்சரியமாங்க. அதை சுவாமி எப்படி இந்த தண்டம் இங்கிருந்து அந்த கைக்கு மாறியது என்று என்னுடைய சந்தேகத்தை பாத்தீங்கன்னா மேல் சாந்தியிடமே கேட்டுவிட்டேன் அப்படின்னு வீரமணி ராஜு அவர்கள் சொல்றாங்க. அவர் வா என தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றார். அப்போது அவர் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். நீங்க எத்தனை முறை மலைக்கு வந்திருப்பீர்கள்? 50 ஆண்டுகள்ல 100 முறைக்கு மேல நான் வந்திருப்பேன். நீ 100 இல்ல 120 முறை வந்தாலும் சரி, 1000 முறை வந்தாலுமே வேஸ்ட் தான். ஏன்னா சபரிமலையில ஐயப்பன் உயிரோடு இருப்பதே உனக்கு தெரியவில்லை என்றால் நீ எத்தனை முறை மலைக்கு வருவதும் வீண்தானே என்று பாத்தீங்கன்னா கேட்டிருக்காரு. அப்படியே சுளிர்னு கன்னத்துல அரைந்தது போல அவருக்கு இருந்துச்சாங்க. அதாவது சுவாமி, இதை நான் கொஞ்சம் விவரமாக தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அதற்கு நான் உனக்கு புரிகிற மாதிரியே சொல்றேன். நீ ஒரு கச்சேரியில பாடுகிறாய் என்றால் எவ்வளவு நேரம் பாடுவாய்? நான் ஒரு 3 மணி நேரம் பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ 3 மணி நேரம் இப்படி உட்கார்ந்த நிலையிலேயே உன்னால பாட முடியுமா? ஒரே ஒரு பாட்டு பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அப்படிங்கிற அந்த பாட்டை, அந்த ஒரு பாடலை மட்டுமாவது உன்னால எந்தவித அசைவும் இல்லாமல் பாட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது எப்படி சாமி என்னால் முடியும்? கையை ஆட்டி பாடுவேன், ஆர்கெஸ்ட்ராவை பார்த்து சைகை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உன்னால் ஒரு 3 நிமிட பாடலுக்கு ஒரு இடத்துல நின்று பாட முடியவில்லை என்றால் ஐயப்பன் 1 மாத காலம் தவக்கோலத்தில் இருப்பவர் அங்கே இங்கே கையை இடமாற்றி கொள்ள மாட்டாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை விட தெளிவாக எவருமே விளக்கி கூற முடியாது. இதை கேட்டதும் நான் மிகவுமே ஆடி போய் விட்டேன். ஐயப்பன் சபரிமலையில உயிரோடு பக்தர்களுக்காக காத்தி இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று சொல்லி அவருடைய அனுபவத்தை பாத்தீங்கன்னா அழகாக பகிர்ந்து இருக்காரு. உண்மையாலுமே அந்த கருவறைக்குள்ள பாத்தீங்கன்னா உயிருடன் தாங்க ஐயப்பன் இருக்காரு. அதனாலதான் அந்த ஐயப்பன் கோவில்ல நம்முடைய காலடி பட்டதுமே சரிங்க, நாம அந்த கடவுள்கிட்ட எனக்கு இதுதான் வேண்டும் அப்படின்னு கூட நம்ம கேட்க தேவையில்லைங்க. நம்முடைய காலடி பட்டு விட்டாதே நமக்கு என்ன தேவை, என்ன வேணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே உடனடியாக கொடுத்து விடுவார். அதனாலதான் பாத்தீங்கன்னா வருடந்தோறும் இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே இருக்க அப்படின்னு சொல்லலாங்க. எனவே இது போன்று உங்களுக்கும் ஏதாவது சிலிர்ப்பூட்டக்கூடிய அனுபவம் இருந்தா அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு சென்று வந்ததுக்கு அப்புறமேட்டு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு சொல்லுவாங்க. அதோடு பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தையுமே பாத்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு மாலை அணிந்து கூட்டிட்டு போவாங்க. இதை நாம நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பார்த்திருப்போங்க. நம்முடைய வீடுகளிலேயே கூட இது மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நடந்திருக்குங்க. சோ எந்தவித விஷயமாக இருந்தாலும் சரிங்க, ஐயப்பனை மனசார நினைச்சுக்கிட்டு நம்ம பிரார்த்தனைகள் வைக்கும் போது அதற்கேற்ப பிரதிபலனை பாத்தீங்கன்னா நமக்கு உடனடியாகவே கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னே சொல்லலாங்க. அதோடு ஐயப்பன் மீது பூசப்படுகின்ற இந்த விபூதியானது பாத்தீங்கன்னா உடனடியாக பாத்தீங்கன்னா, அதாவது அந்த கதவு சபரிமலை ஐயப்பனுடைய கருவறைய கதவானது திறந்த உடனேயே அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அப்படியே அந்த விபூதி இருக்கு இல்லையா, அது எல்லாமே அப்படியே கொட்டிரும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க.
மேலும் சபரிமலையில நடையானது திறக்கும் போது பாத்தீங்கன்னா பல அதிசயங்களானது நடைபெறுமாங்க. அதாவது அந்த வகையில ஒவ்வொரு மாதமுமே நடை சாற்றப்படும் போது கிலோ கணக்குல ஐயப்பன் மீது பசுஞ்சாணத்தால் செய்யப்பட்ட விபூதியை கொட்டி விடுவார்களாம். இந்த விபூதியானது மதுரையில் உள்ள குருசாமி உருவாக்கி வழங்குகிறாராம். அதே போல ஐயப்பனுடைய வலது கையில சின்முத்திரை இருக்கும், அதன் மீது ருத்ராஜ மாலையை போட்டு விடுவார்கள். இதற்கு அர்த்தம் ஐயப்பன் தவ நிலைக்கு சென்று விட்டார் என்பது அர்த்தமாகும். அதே போல சுவாமி ஐயப்பன் இடது கையில தண்டம் கொடுத்து ஒரு விளக்கை மட்டும் ஏற்றிவிட்டு நடை சாத்தப்படும். ஒரு மாதம் கழித்து நடை திறக்கும் போது அந்த விளக்கானது எரிந்து கொண்டு இருக்கும். கதவானது முழுவதுமாக திறக்கும் போது அந்த விளக்கு அணைந்துவிடும். ஐயப்பன் மீது போடப்பட்ட விபூதி கீழே கொட்டிவிடும். அதே சமயம் ஐயப்பனுடைய வலது கையில இருக்கக்கூடிய ருத்ராஜம் இடது கையில இருக்கக்கூடிய தண்டம் என்று கைமாறி இருக்கும். இதன் அர்த்தம் ஐயப்பனின் தவக்கோலமானது முழுவதுமாக பாத்தீங்கன்னா உலகத்தின் பார்வை பட்டதுமே கலைந்து போய் விட்டது என்பதாகும். இதன் மூலம் ஐயப்பன் உயிர்ப்புடன் உள்ளார் என்ற நம்பிக்கையை பக்தர்களுக்கு உணர்த்துவதாகவும் பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. இந்த தகவல் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பிரபல பின்னணி பாடகர் வீரமணி ராஜு அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நேர்காணலின் மூலமாக பகிர்ந்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.